வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும், முக்கியமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அது சஸ்பென்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பாட்டுவாங்க வாரணாசியிலேருந்து. Flashback. வாரணாசி ஜங்ஷனில் இருக்கவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா சூப்பராக வாரணாசி ஜங்ஷன் இருக்குது. நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டாவுக்கு போகிறோம். துர்கியானா அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸில் அம்ரித்சர்லேருந்து கொல்கட்டா, அதாவது கொல்கட்டாவுக்கு தனியாக ஒரு ஸ்டேஷன் இருக்கும்ல, அந்த கொல்கட்டா ஸ்டேஷன் வரையும் போகிறோம். துர்கியானா எக்ஸ்பிரஸ்லாம் போகிறோம். ஆக்சுவலாக எங்கள் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜலந்தர் சிட்டியிலேருந்து புக் பண்ணி போர்டிங் வந்து முகல் சராய், அதாவது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஜங்ஷன் சொல்லி இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல போர்டிங் போட்டுருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வாரணாசி வந்ததுனால இங்கேருந்து அங்கே போர்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இதோட எல்லாமே வந்து அருண் அண்ணன் தான். இது எல்லாத்துக்கும் காரணம். செகண்ட் டைம் காசி வந்தது காரணம் அண்ணன் தான். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம கொல்கட்டா போகிறது காரணமாக அண்ணன் தான். ஸோ எப்படின்னு இந்த பிளான் எல்லாம் அப்படியே வர்றது தான். இயர்லி ஒன்ஸ் நான் பண்ணுறதுன்னு இயர்லி ஒன்ஸ் பண்ணுவோம். காம்பினேஷன் ஆஃப் ட்ரெயின்ஸ் வேறு மாறும். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு ரயில் ஃபேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வாங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் நம்ம வண்டி வரப்போகுது. தலைவர் ஒரு 2 மணி நேரம் லேட்டில் வந்துக்கிட்டு இருக்கான். அதை வந்து எப்படி கோப்பப் பண்ணி கொண்டு போகிறாயின்னு பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் இன்னும் நேரத்தில் குளிர் குறையலைங்க. ஆனால் ரொம்ப குளிர் கிடையாது. ஒரு அளவுக்கு நம்ம ஊருக்காரையெல்லாம் சமாளிக்கிற லெவலுக்கு தான் இருக்குது இப்போதைக்கு. நான் சொல்கிறது மார்ச் மாதம். வந்துட்டாங்க ஒரு வழியா 3 காலுக்கு. குளிர் ஆக்சுவலாக ஒரு கடத்துல நல்ல டாலரபிளாக இருந்துச்சு. திடீர்னு செம குளிர் அடிக்க ஆரம்பிச்சிச்சா. என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியல. 3 காலுக்கு வந்துட்டாங்க. 12:40 வர வேண்டிய வண்டி. பார்த்து இது லைட்டாக வடக்கு ரயில் மாதிரி தாங்க இருக்குது. இப்போ தான் பார்த்து வந்தேன், பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தேன். காட்ட முடியல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். அதாவது ரொம்ப ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது, பட் ஒஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு நான் தூங்கலான் இருக்கேன். முடிஞ்சால் முகல் சராய் காட்டுறேன், இல்லை மற்ற அந்த பீகார், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பீகார் ஜார்க்கண்ட் அந்த வழியாக தான் போகுது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்னால் காட்ட முடியுமோ அவ்வளோவெல்லாம் நான் காட்டுறேன். சீரியஸாக ஐ நீட் அ ஸ்லீப் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் சரிங்க, அந்த வாரணாசி இல்லை காஷி எப்பயுமே ஜேன்னு 24/7 கடைக்கு ஓப்பனில் தாங்க இருக்கும். நம்ம எந்த டைரக்ஷனில் நம்ம வந்தோமோ அதே டைரக்ஷனாக போயிட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் போகல, அப்போ இந்த டைரக்ஷனில் வந்தோம். இதாங்க அந்த காஷி ஸ்டேஷனு, அதாவது வாரணாசி ஜங்ஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஷனு. இதுவே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. வாவ், நல்லா இருக்குதுங்க. காஷி கங்கை அண்ணா இதாங்க. கங்கை கரைக்கு வந்தாச்சுங்க. கங்கை ஆற்று மேலே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஈசனோட அந்த ஆலயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் கை காட்டுற இடத்த, அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேலஸ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் உள்ளே போகணுங்க, அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஈசனோட அந்த ஆலயம் கிடையாது. ஸோ எஸ், மார்ச் மாதம் குளிர் ஆக்சுவலாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்குது. பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ணி செம்ம அழகாக வச்சுருக்காங்க. வா 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 வா. ஏன்னா இங்கே காசியில் வந்துட்டு நமக்கு தமிழ் மக்கள் எல்லாமே இங்கே எல்லாம் கயா போகிறதுக்காக வந்துட்டாங்க நம்ம கூட. நம்ம அப்படியே கொல்கட்டா போகிறோம். धनबाद आज प्लेटफॉर्म
டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 4:13 ஆகுது. பண்டிட் தீன் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன், அதாவது முகல் சராய் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருந்த பேர் தான் முகல் சராய், பட் இப்போ இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீன் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன் அப்படின்றது தான் இதோட பேர். ஸோ நிறைய பேர் வந்து முகல் சராய்க்கு இதுக்கும் மாற்றிக்கிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியோட ஒன் ஆஃப் த டெர்மினல் அப்படின்னே சொல்லலாம். இங்கேருந்து கனெக்டிவிட்டியும் இருக்குது, ஸோ தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. இங்கே எவன் இறங்குறான் என்ன எதுவும் தெரில. இது எப்படியா எனக்கு பர்த் இருக்குதுப்பா, அந்த வகையில் பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா சசாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் வருது. காட்ட முடியுமா என்னன்னு தெரில, பட் தட்ஸ் அஃபிஷியலி இட்ஸ் இன் பீகாருங்க. நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பீகார் போக போகிறோம், சத்தீஸ்கர் போக போகிறோம். நம்ம லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பீகார் போக போகிறோம், ஜார்க்கண்ட் போக போகிறோம், அஃபிஷியலி வெஸ்ட் பெங்கால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போக போகிறோங்க. அடுத்து இன்னொரு சஸ்பென்ஸான ஒரு ஸ்டேட்டும் இருக்குது, அதுக்கு நம்ம போக தான் போகிறோம். வாங்க உள்ளே போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நான் உங்களை கயால மீட் பண்ணுறேன். நம்ம டிராவல் பண்ணுற கோச் இதாங்க S1. போர்டு மட்டும் கலர் கலராக இருக்குது, உள்ளேயும் கலர் கலராக இருக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு சம்பவங்கள் காத்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன எப்படி ஆக போகுதுன்னு தெரில, பட் எனிவேஸ் இது அட்வென்ச்சரஸாக தான் இருக்குது. இந்த அட்வென்ச்சர் வேணும்னு தானே இப்படிலாம் வந்தது. பார்த்தீங்களா, ஃபுல் செட்டப்போட ரெடி ஆயாச்சு. எப்பேற்பட்ட குளிரையும் சமாளிச்சிடலாம். வாங்க. இதான் இந்த மாதிரி ஜன்னாஹார்லாம் 15 ரூபா இல்லைங்க தண்ணி பாட்டிலு, 20 ரூபாயா. அதனால வர்றவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமாக வந்துக்கோங்க. எனக்கு வேறு வழி இல்லை, நான் குடிச்சே ஆகணும், லிட்டரெலாம் ரொம்ப தேர்ஸ்டில் நான் அஃபெக்ட் ஆயிடுவேன் அப்படின்றனால தான் வேறு வழியெல்லாம் வாங்கிட்டேன். இதெல்லாம் தயவு செஞ்சு சண்டை போட்டுருங்க, வேறு வழி தெரியாமல் நான் வாங்கிட்டேன். இது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியல, பட் ப்ளீஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தண்ணி போட்டலாம்ப்பா. Much later. வெல்கம் டு பீகார் மக்களே. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் ஸ்டேட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். கயா, போத் கயா, அதாவது புத்தர் ஞானம் பெற்ற இடமான அந்த கயாவுக்கு நம்ம வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஆக்சுவலாக அந்த வழியாக நம்ம போகிறோம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6:45 ஆயிடுச்சு. அது 2 மணி நேரம் அந்த டிலே தான் அப்படியே டேக் கேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கே கோப்பப்பட போகிறாங்கன்னு தெரில. இப்போ வரையுமே வந்து 1:30 மணி அப்படின்னு போட்டிருக்காங்க கல்கட்டாக்கு ப்ரொஜெக்ஷன் டைமு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இங்கேருந்து ஓரளவு சீனரிஸை கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமுங்க. நான் பெருசாக அந்த ட்ரெயினுக்கு நான் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்படல, பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் போகிறதுனால தான் இது ஸ்பெஷலாக வருது. இந்த ட்ரெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா OBH ஸ்டாஃப் இருக்காங்க, க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேரலாக வருது பார்த்தீங்களா அந்த வண்டி. காமாக்கியா டு கயா அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தாங்க. யார்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளோ. பரவாயில்லைங்க, இங்கேயே வந்து நல்லா ஓரளவு நீட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோங்க ஒரு சைடில் சீட்டு ஒரு கம்பெனியும் கிடச்சிச்சு. இன்னொன்று சொல்லவா, குளிர், செம்ம குளிர். லேயர் 2 இன்னும் தாங்க முடியுது. பட் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த தார் ஸ்கின்னாக இருக்கிற இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மார்ச் மாதம் இந்த 2024 மார்ச் கூட குளிர்னா பயங்கரமாக தாங்க இருக்குது. மைட் பி ஏப்ரல் போடும் போல் இருக்குது. ஏங்க சஸ்பென்ஸுங்க. ஒரு குட்டி கான்ஸ்ட்ரக்ஷனே இருக்குதுங்க. நானும் என்னடா டவர் கிடைக்கலையே அப்படின்னு பார்த்தேன். வாவ், டனல்லாம் இருக்குங்க.
ஐயா ஏங்க இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்டேட் நம்பர் 2 ஜார்க்கண்ட். ஸோ தன்பாத் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணோம். ஆக்சுவலாக சரியான தூக்கம் தூங்கிட்டு மண்டை கண்டெல்லாம் கலந்துருக்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தன்பாத் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். லைக் நம்ம ஆலப்புழா தன்பாத்து, நம்ம தானாபுர சம்பீட்டி இவன் இருக்கான்ல சங்கமித்ரா, அவெல்லாம் ரெகுலராக வந்து போகிற இடங்கள் தான் இந்த தன்பாத்து இதெல்லாமே. ஸோ இதுக்கு அடுத்து இந்த தன்பாத்துக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஃபீஷியலாக நம்ம வெஸ்ட் பெங்கால்குள்ளே ரீச் பண்ணிடுவோம். அது நமக்கு ஸ்டேட் நம்பர் 3 புது ஸ்டேட்டு நான் சொல்கிறது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆக்சுவலாக கயாக்கு அப்புறம் ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சுங்க வண்டி. அப்பப்போ வாலட்டைல் க்ரௌடு தான் ஏறிட்டே இருக்குது. பட் மற்றபடி அப்படி ரொம்ப ஜாம்பேக்டெல்லாம் இல்லை. கயாக்கு அப்புறம் டோட்டலாகவே ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் குளிர் கொஞ்சம் இல்லைங்க, நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து ரொம்ப அடாப்டபிள் ஒரு ஆப்டபிள் கிளைமேட்டாக தான் இருக்குது. அந்த குளிர் காற்று இருக்குது. பட் ஆனால் வந்து அப்படியே அது குப்புடு அடிக்கலை. நைட்டு 17-16 டிகிரி இருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாங்க. பைபாஸ் லைன் போல உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். அது ஏதோ பைபாஸ் லைன் மாதிரி இருக்குது இல்ல? இதெல்லாம் ப்ராப்பர் வில்லேஜுங்க, ரா வில்லேஜ் ஏரியா செட்டப்பு. வா இப்படி இருக்குது. வெல்கம் டு ஸ்டேட் நம்பர் 3 வெஸ்ட் பெங்காலுங்க. ஒரு ஆற்றை நம்ம தாண்டணும் பார்த்தீங்களா? அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் ஜார்க்கண்ட், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால். இப்போ தான் கூகுள் மேப்ஸ் நான் செக் பண்ணிட்டேன்.
இங்கே வந்து பார்த்தீங்களா, எஸ் வெல்கம் டு வெஸ்ட் பெங்காலுங்க. இன்னொரு 5 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசான்சோல் அப்படின்ற ஸ்டேஷன் வரும்போது அதுதான் வெஸ்ட் பெங்காலோட அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். அதுதான் இந்த ட்ரெயினோட லாஸ்ட் இன்டர்மீடியட் ஸ்டேஷனும் கூட. ஐ திங்க் யாரையா நம்ம ஓவர்டேக் அடிக்கிறோம். யாரு 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 ஜெசிதி டு எஸ்எம்இடி பெங்களூருங்க. ஓவர்டேக் நம்பர் 2. இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோல் லோடிங்கு அன்லோடிங்கு அப்படி தாங்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அது என்னமோ கோல் டம்பிங் யாருன்னு தான் நினைக்கிறேன். அப்பா எவ்வளவு வெல்கம் டு வெஸ்ட் பெங்காலுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அசான்சோல். அசான்சோல் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. ஸோ வந்திருக்கோம், அதே தான் 2 மணி நேரம் 5 நிமிஷம் லேட்டில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த வண்டி ஜென்ரலாகவே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்படி தான் வந்துட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளும் ஒரு 1-1.25 தான் நம்ம கல்கட்டா, அதாவது கல்கட்டா ஸ்டேஷன் ரீச் பண்ண வந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம், பிளான்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது டைமிங் டிலே ஆகுறதுனால. என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போமே வாங்க. ஸ்பீடெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. எல்லாம் 130 நான் ஸ்டாப் அடிச்சு நவுத்தி போயிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன லேட்டாக தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 hours ஆஃப் லேட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். எத்தனை மணிக்கு போய் சேஃபான்னு தெரியல. ஆனால் கொல்கட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டாக் இருக்குது, அது உறுதி. அது எத்தனை என்ன ஏது அப்படின்றத நம்ம டேரெக்டாக கொல்கட்டாவே போயிடலாம். செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா வாரணாசி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லையா. ஸோ டயர்டாக இருக்குது. ஒரு ரெஸ்ட்டை போட்டு உங்களை கொல்கட்டா அவுட்டரில் மீட் பண்ணுறேன். வர்தமான் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இங்கேருந்து கல்கட்டாக்கு 100 கிலோமீட்டர்ஸ் தான். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் ரயில்வே லோக்கல் ட்ரெயின்ஸுங்க. எஸ், ஹவுராவோட லோக்கல் ட்ரெயின்ஸோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் இது தாங்க. எப்படி நம்ம செங்கல்பட்டு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. தூரத்துல தெரியுது பாத்தீங்களா, அதாங்க இஎம்யூ.
இதெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வருது. எப்போ மொத்தமாக விட்டு தள்ள போகிறாங்களோ நினச்சாலே கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கு. நான் சொல்லலை. மிலிட்ரி டிசி செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. மிலிட்ரி யோ மிலிட்ரி, நீ எங்கயா? இங்க கல்யாணோட WCAM3 லோகோ இங்க இருக்குதுங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா டிசி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த போல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து டிசி கரண்ட்ல ஓடக்கூடிய போல்ஸ். ஸோ இந்த செக்ஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, பர்தமான் ஜங்ஷன்ல இருந்து. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற பிரிட்ஜ் தாங்க கொல்கத்தா மெட்ரோ ரயில். எஸ், ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க கொல்கத்தா மெட்ரோ. த சீப்பஸ்ட் மெட்ரோ ஆஃப் இந்தியாங்க. தக்ஷிணேஸ்வர் இந்த ஸ்டேஷன் தாங்க கொல்கத்தா மெட்ரோ. இந்த பாயிண்டோட ஸ்டார்டிங்கு தெரியுதா, அதான். மெட்ரோ இங்க நம்ம ட்ராக்கு, கீழே ரயில்வே ட்ராக்கு. எங்க இருந்து எங்க வருதுன்னு தாங்க தெரியல, ஆனா வந்துகிட்டே இருக்குங்க. காலத்துக்கால எடுத்து வச்சு வந்தாச்சுங்க கொல்கட்டாக்கு. கடைசியா 1 மணி நேரம் 55 நிமிஷம் டிலேவா சரியா 1:30 மணிக்கு இறக்கி விட்டுருக்காங்க. 11:35க்கு வர வேண்டிய வண்டி. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் இந்த டிலே அப்படின்றது. ஸோ வேற ஒன்றும் பண்ண முடியாது. கொல்கட்டா வந்து ரீச் பண்ணிட்டோம். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் கொல்கட்டா வந்திருக்கேன். வாங்க வெளியே போயிட்டு அவுட்ரோ கொடுக்குறேன். End of flashback. எஸ், இந்த மொத்த வீடியோவுமே ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தான் எடுத்திருப்பேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தோம், பட் அதை நடத்த முடியாத மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணதுனால டேரெக்டாக நாங்கள் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு தான் போகிறோம். கல்கட்டா ஸ்டேஷன். இந்த கல்கட்டா ஸ்டேஷன் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இது வந்து இன்டர்நேஷனல் ட்ரெயின் டெர்மினல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா அந்த எல்லோ கலர் பில்டிங், அந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து பங்களாதேஷ் புறா மொய்த்ரி எக்ஸ்பிரஸ்க்கான இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் டெர்மினல்ங்க. எஸ், கண்டிப்பாக அதே ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்க்க தான் போகிறோம். ஸோ இப்போதைக்கு இங்கே நம்ம வந்திருக்கோங்க லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் கொல்கட்டாக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்து கொண்டு இருக்கும். ஸோ டடாபாய், தேங்க்ஸ் மச். கட்டப்பாய் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ரெடி, அடுத்த ட்ரிப்புக்கான நாங்களும் ரெடி. ஸோ இப்போதைக்கு பாய் பாய்.